அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு தலைவராக இருக்கிறவரை இப்படி இருக்க முடியுமா சொல்லுங்கள். ஸோ அதுக்காக அவர் வந்து பேக் எண்ட்ல எந்த வேலையும் பார்க்காம என்ன பேக் எண்ட் வேலை, என்ன பேக் எண்ட் வேலை, எதுக்குங்க பேக் எண்ட் வேலை? சார் பூத் கமிட்டி மூவர்கள் மாநாடு வந்து பூத் கமிட்டியை வந்து பலப்படுத்துற மாதிரி இங்கிருந்து அது சம்பந்தமாக புசி ஆனந்த் அழைத்து பேசினார். அப்புறம் மாவட்ட செயலர்கள் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் சுற்றறிக்கை அனுப்பும் விதமாக புசி ஆனந்த் அழைத்து பேசினார். அப்புறம் வேற மாநாட்டு வேலைகள் இருக்கும். மாநாட்டு வேலைகள் சம்பந்தமாக புசி ஆனந்த் அழைத்து ஜான் ஆரோக்கியம் அழைத்து பேசினார். வேற அதாவது பொது வழியில் தோன்றினா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு. இவரெல்லாம் அழைச்சி பேசினார் இன்ஸ்ட்ரக்ஷன். என்னங்க அறிக்கை எப்போங்க வந்துச்சு கடைசியா? அவரது அறிக்கை எப்போங்க வந்துச்சு கேட்டால் உடனே அருண்ராஜ் பின்னாடி போய் பூந்துக்கிறது, இவங்க பின்னாடி பூந்துக்கிறது. அவங்க வேலையும் பார்க்கணுங்க. தலைவராக அவர் வேலையை பார்க்கணும். இப்போ எடப்பாடி வந்து எஸ்பி வேலுமணி என்ன அறிக்கை கொடுத்தாரா பார்க்கலையா? சிவி சண்முகம் பேசினார் பார்க்கலையா? செல்லூராஜ் பேசினார் பார்க்கலையா? திண்டுக்கல் சீனிவாசன் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறதா? அவரும் தலைவர்ன்றதில் அவரை மையப்படுத்தி தான் அரசியல் இயங்கும். முதலாளித்துவ அரசியல் தலைவர்களை மையப்படுத்தி தான் இயங்கும். அப்போ தலைவர்கள் இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவருடைய கருத்து, அவருடைய பேச்சு, இந்த மாதிரி விஷயங்கள். இன்னும் ஏடிஎம்கேக்கு பெரிய பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று இவர் யாருங்க முதலமைச்சர், அதிமுக தான் முதலமைச்சர், போடுறா எடப்பாடிக்கு பேரை சொல்ல போடுறா அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். கூட்டணி கட்சிகளை என்ன அப்படி இருக்கீங்க, கேவலமாக நடத்துகிறாங்க. எங்கள் கட்சியெலாம் வந்தால் சிவப்பு கம்பளம் விரிச்சு அவர் உடனே விசிகாவையும் சிபிஎம்ஐயும் கூப்பிட்டாருன்னு உருட்டுறது. அப்போ அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு போய் எஸ்பி வேலுமணி பதில் சொல்ல முடியுமா? சம்மந்தப்பட்டவர் தான் பதில் சொல்ல முடியும். இப்போ ஒவ்வொரு டிவியாக போய் பேட்டிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு.